கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல கள்ளிப்பட்டிங்கிட்ட கிராமம் இருக்கு. இருக்கு சார். அவருடைய ஆர்டி கண்ட்ரோல் இருக்கு. மை கண்ட்ரோல். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ராஜன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 years. இந்த 2 yearsல அங்க ஏதாவது பெரிய கிரைம் நடந்திருக்கு? எஸ் சார். பண்ணாரி கோயில் பூசாரியை கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டான் சார் கோயில் காவலாளி. இஸ் இட்? வாட் ஹேப்பன்ட் டு தி கேஸ்? விசாரணை பண்ணதுல சரியான துப்பு கிடைக்கல சார். அதனால அந்த கேஸை டிராப் பண்ணிட்டேன் சார். ஷட் அப். உங்களால போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கே கேவலம். சார் என்ன வந்து இந்த கேஸ்ல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு சார். வாட் டிஃபிகல்ட்டி? அந்த ஊர் ஜனங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். Why? ஊர் கட்டுப்பாடா இருக்கு சார். அதுவும் இல்லாம அங்க சின்ன கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேச்ச மீறி எதுவும் நடக்காது சார். அவனை தூக்கி உள்ள போட வேண்டியதானயா? முடியாது சார். ஏன் முடியாது? அந்த கிராமத்து ஜனங்க அவர் தெய்வமா மதிக்கிறாங்க சார். அதனால தான் கேஸை டிராப் பண்ணிட்டீங்களா? சரியான ஆதாரம் இருக்கிறதுனால தான் உங்களெல்லாம் கால் ஃபார் பண்ணிருக்கேன். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? யார் உங்க போலீஸ் ரெக்கார்டுல ஓடி போனான்னு எழுதிருக்கீங்களோ அவன் கைப்பட எழுதின லெட்டர். இதோ ஆதாரம். How is it possible சார்? ஆட்டு காது மூலமா எழுதி விட்டுருக்கான். அப்ப ஒரு ஆட்டுப்பட்டியில தான் இருக்கணும் சார். யூ ஆர் கரெக்ட். அந்த ஆட்டுப்பட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு திறமையான அதிகாரி தேவை. மிஸ் ராஜா நல்ல துடிப்பான அதிகாரி. அவரையே இந்த கேஸை டீல் பண்ண சொன்னார் சார். இஸ் இட்? ஓஸ் மிஸ்டர் ராஜா.